வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். சின்ன வயசுலேருந்து மாயாஜால மந்திர தந்திர கதைகள், ஃபேண்டசி ஸ்டோரிஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா எங்களுக்கு விதவிதமாக நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. அவரை போலவே நானும் என் குழந்தைங்களுக்கு இட்டுக்கட்டிய ஒரு கற்பனை கதை தான் இந்த மந்திர குள்ளன். கதைக்குள்ள போலாமா? ரத்தினபுரி என்ற ராஜ்யத்தை விக்ரமசேனன் அப்படிங்கிற மன்னன் ஆண்டு வந்தான். நடுநிலைமையுடன் கட்டுக்கோப்பாக ஆட்சி செஞ்சு வந்தான். நாடு வளமாகவும் பிரஜைகள் அனைவரும் பசி பிணியின்றி மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். அவனுக்கு தேவலலிதை என்ற மகள் இருந்தாள். 16 வயது பருவ மங்கையான இளவரசி தேவலலிதை அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கினாள். கோவைப்பழம் போன்ற அதரங்களும், வில் போன்ற வளைந்த புருவமும், மீன் போன்ற காந்த விழிகளும், நீண்ட சுருண்ட கூந்தலும் உடைய அவளுடைய அழகை அவள் உடையும் அணிகலன்களும் மேலும் மெருகேற்றி காட்டின. அவள் மயில் போல் நடந்தாள், குயில் போல் பாடினாள், வீரம் மிகுந்தவளாக இருந்தாள், சிங்கம் போல சண்டையிட்டாள், கருணை மிக்கவளாகவும் இருந்தாள். அவள் பேசினால் ஊரெல்லாம் மயங்கும், நாளெல்லாம் கேட்கலாம். சரஸ்வதி கட்டாட்சத்துடன் அனைத்திலும் நல்ல விஷய ஞானம் உள்ளவளாக அவள் இருந்தாள். அவளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவள் தந்தையான விக்ரமசேனன் தன் கண்ணுக்கு கண்ணாக அவளை பாதுகாத்து வந்தார். அவளை திருமணம் செய்து கொள்ள நிறைய ராஜகுமாரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வந்தார்கள். தன்னை அடுத்து ராஜ்யம் ஆளப்போகும் அவளுக்கு ஒரு நல்ல ராஜகுமாரனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விக்ரமசேனன் எண்ணியிருந்தார். இந்த நிலையில் தேவலலிதையின் அழகையும் புகழையும் கேள்விப்பட்டான் ஒரு பெரிய கொடிய மந்திரவாதி. அவன் பெயர் தூமன். அவனை கண்டாலே அனைவரும் அஞ்சி நடுங்குவார்கள். மந்திர தந்திரங்களில் கை தேர்ந்தவன் தூமன். அவனை பற்றி நல்ல விஷயங்களே யாரும் கேள்விப்படவில்லை. அவன் நாடு நகரங்களில் மனிதர்கள் நடுவில் தங்காமல் 7 மலைகள் தாண்டி ஒரு சிகரத்தின் மேல் மாளிகை அமைத்து அதில் தங்கியிருந்தான். தேவலலிதையை பற்றி கேள்விப்பட்டதில் இருந்து அவளை எப்படியாவது தான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தன்னிடம் இருந்த நினைத்ததை காட்டும் மந்திர கண்ணாடியில் அவள் இருக்கும் இடம் அறிந்து கொண்டான். உடனே தன் மாய கம்பளத்தில் ஏறி ரத்தினபுரி சென்றான். அரண்மனைக்கு மேலே பறந்து சென்றபோது இளவரசி தன் தோழிகளுடன் பூப்பந்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தான். பக்கத்தில் கம்பளத்தில் இருந்து இறங்கி அதை சுருட்டி எடுத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அரண்மனை சுவர் மிகவும் உயரமாக இருந்தது. வெளியே காவலும் இருந்தது. உள்ளே நுழைவது கடினம் என்று தோன்றியது. தன் மந்திர சக்தியால் காவலாளிகளை மயக்கமுறச் செய்தான். விளையாடிக் கொண்டிருந்த பந்து வெளியே வந்து விழவும் தோழியில் ஒருத்தி பந்தை எடுக்க வெளியே வந்தாள். அவளையும் மயக்கமுறச் செய்தான் மந்திரவாதி. தோழி திரும்ப வராததால் அவளை தேடி இளவரசியும் மற்ற தோழியர்களும் வெளியே வர அங்கு காவலர்கள் மயக்கமுற்று இருப்பதை பார்த்து அதிர்ந்தார்கள். சற்று தூரத்தில் தோழியும் மயக்கமடைந்திருப்பதை பார்த்ததும் கலக்கமடைந்தார்கள். இளவரசி வெளியே வர காத்திருந்த மந்திரவாதி தன் மாயக்கம்பளத்தை விரித்து அதன் மேல் ஏறினான். பறந்து வந்த இளவரசியை அலாக்காக தூக்கிக் கொண்டு பறந்து சென்றான். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இளவரசியும் தோழியரும். தோழியர்கள் அலற அதை பொருட்படுத்தாது மந்திரவாதி இளவரசியுடன் பறந்து மறைந்தான். செய்வதறியாது தவித்த தோழி பெண்கள் மன்னனை காண ஓடினார்கள். கலவர முகத்துடன் தோழியர்கள் ஓடி வருவதைக் கண்ட மன்னன் ஏதோ விபரீதம் என்று உணர்ந்தான். ஏன் அனைவரும் இப்படி ஓடி வருகிறீர்கள்? என்ன நடந்தது? இளவரசி எங்கே என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க அவர்கள் நடந்ததை கூறினார்கள். அவர்கள் சொன்னதை அவரால் நம்ப முடியவில்லை. அவர்களுடன் நுழைவாயிலுக்கு சென்று அங்கு மயங்கிக் கிடந்த காவலர்களையும் தோழிப்பெண்ணையும் பார்த்தவுடன் நம்பித்தான் ஆக வேண்டியிருந்தது. பறந்து சென்ற மாயாவியை எங்கு சென்று தேடுவது?
அவருக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அரசனும் அரசியும் மகளை பிரிந்து வாடினார்கள். அந்த மாயாவி யார்? தன் மகளை அவன் தூக்கிச் சென்ற காரணம் என்ன? எதுவும் யாருக்கும் தெரியவில்லை. இளவரசியை பற்றியோ தூக்கிச் சென்ற மந்திரவாதியை பற்றியோ தகவல் அளிப்பவருக்கு பரிசு என்று நாடெங்கும் அறிவித்தார் மன்னர். யாரிடமும் எந்த தகவலும் இல்லை. மன்னர் தவித்தார், புழுங்கினார். நாட்கள் செல்ல செல்ல அவர் தவிப்பு மேலும் அதிகமானது. இளவரசியை கண்டுபிடித்து கூட்டி வருவோருக்கு இளவரசியை மணம் செய்து தருவதாக அறிவித்தார். ஆட்படை, சேனை, கப்பற்படை முழுதும் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று அனுமதி தந்தார். எதற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடத்திச் சென்றது நாடு என்றால் தேடலாம். பறந்து சென்ற மந்திரவாதியை எங்கே என்று சென்று தேடுவது? இதற்கிடையில் நகரத்தின் கோடியில் சுப்பம்மாள் என்றொரு பெண்மணி இருந்தாள். அவளுக்கு தீரசிம்மன் என்ற மகன் இருந்தான். 20 வயது இளங்காளையான அவன் துள்ளல் நடையுடன் திரண்ட தோள்களுடன் களையானவனாக இருந்தான். மல்லன் ஒருவனிடம் மல்யுத்தம் பயின்று வந்தான். சுப்பம்மாள் தன் மகனிடம், தீரசிம்மா, நான் ஒன்று சொல்வேன், கேட்பாயா என்றாள். நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்பேன் அம்மா என்றான் தீரசிம்மன். தீரசிம்மா, உன் தந்தை மன்னரின் பிரத்யேக காவலராக இருந்தவர், நினைவிருக்கிறதா என்றாள். ஆம், நினைவுள்ளது என்றான் தீரசிம்மன். அவர் மன்னரை பாதுகாப்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தார். அவர் மறைந்த பின்னும் மன்னர் நம்மை ரட்சித்து வருகிறார். மகளை பிரிந்து பெற்றோர் தவிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் தந்தை இருந்தால் அவர் இந்நேரம் என்ன செய்திருப்பாரோ அதைத்தான் உன்னை செய்யச் சொல்கிறேன். மன்னரின் மகளை எப்பாடுபட்டாவது கண்டுபிடித்துக் கொண்டு வா, இது என் ஆணை என்றாள். தீரசிம்மன் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான். எப்படி அம்மா? இருக்குமிடம் தெரிந்தால் யுத்தம் செய்து மீட்பேன். பறந்து சென்றவர்களை எங்கு சென்று தேடுவேன் என்றான். மகனே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இறைவனை வணங்கி இப்பொழுதே தேடல் பணியை துவக்கு. உன்னை நான் அறிவேன். நீ புத்திசாலி, தைரியசாலியும் கூட. உன் பேரில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. என் பூரண ஆசிகள் உனக்கு உண்டு. சென்று வா, இளவரசியை கண்டுபிடித்து கொண்டு வா என்றாள். இறையை வணங்கி அன்னையையும் வணங்கி அன்னையின் ஆணையை சிரமேற்கொண்டு நிறைவேற்ற தீரசிம்மன் கிளம்பினான். முதலில் அரண்மனைக்குச் சென்றான். அங்கு காவலர்களிடமும் தோழி பெண்களிடமும் பேசினான். காவல் காக்கும் சமயத்திலேயே மயங்கி விழுந்ததால் காவலர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அடுத்து இளவரசியின் தோழிகளுடன் பேசினான். என்ன நடந்தது? உங்களுக்கு தெரிந்ததை பகிருங்கள் என்றான். நந்தவனம் இந்த மதிலை ஒட்டித்தான் இருக்கிறது. நாங்கள் இளவரசியுடன் நந்தவனத்தில் பூப்பந்து ஆடி கழித்துக் கொண்டிருந்தோம். நடுவில் பந்து அரண்மனைக்கு வெளியே விழுந்தது. அதை எடுக்கச் சென்ற பொற்கொடி சிறிது நேரம் ஆகியும் திரும்ப வரவில்லை. அவளை கூப்பிட்டுக் கொண்டே நாங்கள் அனைவரும் அரண்மனைக்கு வெளியே வந்தோம். அப்போது வாசலில் காவலர்கள் மயங்கி கிடப்பதை பார்த்தோம். குழப்பமும் அதிர்ச்சியும் அடைந்தோம். சற்று தூரத்திலேயே பொற்கொடியும் மயங்கி கிடந்ததை பார்த்தோம். ஓடிச் சென்று அவளை தூக்கினோம். அப்போது எங்கிருந்தோ ஒரு கம்பளத்தில் பறந்து வந்த மந்திரவாதி இளவரசியை மட்டும் தூக்கிக் கொண்டு போய்விட்டான் என்று சொன்னார்கள். அப்படியென்றால் அவர்கள் மந்திரவாதியை பார்த்திருக்கிறார்கள். மந்திரவாதி எப்படி இருந்தான் என்று கேட்டான் தீரசிம்மன். அவன் பார்க்கவே முரடன் போல் இருந்தான் என்றாள் ஒருத்தி. அவனுடைய மூக்கு கழுகு மூக்கு போல இருந்தது. தலையெல்லாம் சுருள்முடி விகாரமா வளர்ந்திருந்தது என்றாள் இன்னொருத்தி. உயரமாக பயில்வான் போல இருந்தான் என்றாள் வேறொருத்தி. கண் சிமிட்டும் நேரத்தில் பறந்து மறைந்து விட்டான். இவ்வளவுதான் பார்த்தோம் என்றார்கள். இவ்வளவு சொன்னதே பெரியது என்று சொல்லி மேலும் அவன் பறந்த திசையை கேட்டான். அனைவரும் ஒரு திசையை நோக்கி கை காட்டினார்கள். மனதில் ஒரு உறுதியுடன் அந்த திசையை நோக்கி நடக்கலானான் தீரசிம்மன். ஊரை விட்டு வெளியே வந்ததும் பல மணி நேரங்களுக்கு பரந்த நிலவெளியில் நடந்தான். சூரியனின் திசையை வைத்து மந்திரவாதி சென்ற திசையை அனுமானித்து நடந்து கொண்டே இருந்தான். பகல் பொழுது சாய்ந்த பொழுது ஒரு அடர்ந்த காடு வந்தது. அந்தியில் வெளிச்சம் இருக்கும் வரையில் நடந்தான். அப்பொழுது
அங்கு ஒரு பாழடைந்த கோவில் வந்தது. இரவுக்கு அங்கு தங்கலாம் என்று தீர்மானித்தான். கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய தடாகமும் இருந்தது. நல்லதா போச்சு என்று தாய் தந்த உணவுப் பொட்டலத்தை பிரித்தான். மதியம் உண்ணாமல் நடந்து கொண்டே வந்ததால் பசியினால் களைத்திருந்தான். உணவின் மனம் மேலும் பசியை கிளற வேகமாக உண்டு முடித்தான். தடாகத்தில் தண்ணீர் பருகினான். அப்போது அங்கு ஏராளமான பழங்களுடன் கூடிய ஒரு பெரிய மாமரம் இருந்ததை கண்டான். கைக்கெட்டும் தூரத்தில் மாம்பழங்கள் தொங்கின. அதில் ஒரு பழம் அவன் கவனத்தை ஈர்த்தது. மற்ற பழங்களை விட சற்றே பெரிய பழமாக அது இருந்தது. நாவில் நீரூற அந்த பழத்தை பறித்தான். ஏனோ அந்த பழம் மிகவும் ருசியாக இருக்கும் என்று அவனுக்கு பட்டது. சப்பு கொட்டி ரசித்து உண்டான். மீதம் இருந்த மாங்கொட்டையை கீழே வீசி எறிந்துவிட்டு கோவில் படியில் அமர்ந்து கொண்டான். கண்கள் கிறக்க ஆரம்பிக்க அப்படியே உறங்கிவிட்டான். அதிகாலை உறக்கம் கலைந்த வேளையில் அவனுக்கு மிக சன்னமாக டொக் டொக் என்ற சத்தம் கேட்டது. நம்மை தவிர இங்கு வேறு யாரும் இருக்கிறார்களா? எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது என்று யோசித்தான். குளத்தின் அருகில் இருந்து கேட்பதாக பட்டது. குளம் வெட்ட வெளியில் இருக்கிறது. அதில் எப்படி இந்த சத்தம் வரும்? அருகே சென்று கூர்ந்து பார்த்தான். மாங்கோட்டையின் உள்ளில் இருந்து வருவது போல தோன்றியது. ச்சே, இருக்காது. அது எப்படி வரும்? ஆனால் விடாமல் சத்தம் வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் மாங்கொட்டையில் இருந்துதான் என்று உறுதியானது. விசித்திரமாக இருந்தது தீரசிம்மனுக்கு. அந்த மாங்கொட்டையை கையில் எடுத்தான். உள்ளே இருந்து மறுபடியும் டொக் டொக். இப்பொழுது இவன் பதிலுக்கு மாங்கொட்டையின் மேல் டொக் டொக் என்று தட்டினான். உடனே உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது. ஐயா, கதவை திறங்கள் என்றது. இருட்டு இன்னும் விலகாத அதிகாலை வேளையானதால் இது என்னவென்று தெரியவில்லையே என்று திகைத்தான். பயம் என்பதையே அறியாதவன் தீரசிம்மன். ஆகையால் என்னதான் ஆகிறது என்று பார்த்து விடுவது என்று முடிவு செய்தான். யாரது என்றான். நான் மந்திர குள்ளன் என்றது குரல். உனக்கு என்ன வேண்டும் என்றான் தீரசிம்மன். கதவை திறக்க வேண்டும் என்றது குரல். இப்பொழுது தீரசிம்மனுக்கே ஆர்வம் பொங்கியது. எப்படி திறப்பது என்றான். கதவு தென்படவில்லையே. கோவிலின் வெளியே உள்ள மயில் சிலையின் கொண்டைதான் சாவி. சாவியை கொண்டு வந்தால் கதவு தென்படும் என்றது குரல். ஓடிச் சென்று பார்த்தான். கோவிலின் வெளியே ஒரு மயில் சிலை இருந்தது. அதன் தலையில் இருந்த கொண்டையில் நடுவில் சாவி புலப்பட்டது. சாதாரணமாக பார்த்தால் யாருக்கும் அது சாவி போல தெரியாது. கையால் திருகியதும் வெளியே வந்துவிட்டது அந்த கல்லாலான சாவி. அதை எடுத்துக்கொண்டு மாங்கொட்டை இருந்த இடத்திற்கு விரைந்தான் தீரசிம்மன். சாவி கிடைத்துவிட்டது. மேலே என்ன செய்ய வேண்டும் சொல் என்றான். சாவியை எடுத்து மாங்கொட்டையின் மேலே வை என்றது குரல். அப்படியே செய்ததும் சட்டென ஒரு கதவு தோன்றியது. அதில் ஒரு துவாரமும் இருந்தது. அந்த துவாரத்தில் சாவியை செலுத்தினான் தீரசிம்மன். ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க அந்த கதவு திறந்தது. அதன் உள்ளே ஒளிமயமாக இருந்தது. நடுவில் ஒரு மோதிரம் இருந்தது. கதவின் உள்ளே கைவிட்டு அந்த மோதிரத்தை எடுத்தான் தீரசிம்மன். மேலும் வியப்புடன் நோக்க அந்த மோதிரத்தின் முன்னமைப்பு ஒரு மாளிகையின் முன்புறத்தைப் போல இருக்க கண்டான். அதன் வாசற் கதவண்டை ஒரு மனித உருவம் போல தெரிந்தது. இப்பொழுது நன்றாக புலர்ந்து விட்டிருந்தது. கண்ணை கசக்கிக் கொண்டு மறுபடியும் பார்த்தான். ஆம், மனிதன்தான். ஆனால் மிக மிக மிகச் சிறிய வடிவமான குள்ளன். குதித்து குதித்து கையை ஆட்டினான். தீரசிம்மனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. குள்ளன் பேசினான். அவன் இருந்த வடிவத்துக்கு அவன் குரல் பெரியதாக இருந்தது. மறுபடியும் கோவிலுக்கு வெளியே உள்ள மயில் சிலைக்கு சென்று எடுத்த சாவியை அதே இடத்தில் போட்டு திருகச் சொன்னான். தீரசிம்மன் அப்படியே செய்ய மயில் சிலை நகர்ந்து அதன் அடியில் படிக்கட்டுகளுடன் கூடிய ஒரு சுரங்க வழியை காண்பித்தது. குள்ளன் இருந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அதனுள் இறங்கினான் தீரசிம்மன். ஒரே இருட்டு. அஜல புஜல கஜா என்றான் குள்ளன். உள்ளே உடனே தீவட்டிகள் எரிந்து வெளிச்சம் வந்தது. தீரசிம்மன் ஆச்சரியத்துடன் தலையை திருப்பி பார்த்து கொண்டே வந்தான். அது ஒரு நிலவறை.
அங்கே இருந்த பொருட்களெல்லாம் என்னவென்று தீரசிம்மனுக்கு விளங்கவில்லை. குள்ளன், மேஜை மேலே பூத கண்ணாடி உள்ளது பார், அதை எடுத்துக்கொள் என்றான். அந்த தீவட்டி வெளிச்சத்துக்கு கண்கள் பழக அந்த அறையில் இருந்த மேஜையில் ஒரு பூத கண்ணாடி இருப்பது தெரிந்தது. அதை எடுத்து அந்த மோதிரத்தை பார்த்தான். குள்ளன், முதலில் வெளியே நல்ல வெளிச்சத்திற்கு போகலாம் என்றான். சரி என்று பட நிலவரையில் இருந்து பூத கண்ணாடி மற்றும் மோதிரத்துடன் வெளியே வந்தான். சாவியை திருக மயில் சிலை நகர்ந்து வழி மூடி மறைந்தது. காலை வெயிலில் பூத கண்ணாடியை வைத்து மோதிரத்தை பார்த்தான் தீரசிம்மன். இப்போது அவன் ஆச்சரியங்களுக்கு பழகிவிட்டிருந்தான். அது நிஜமாகவே ஒரு அழகிய மாளிகைதான். குள்ளன் அதில் வசிப்பவன் போலும். நீ யார்? இது மனித நடமாட்டமே இல்லாத காடாயிற்றே, இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான் குள்ளன். தீரசிம்மன் நடந்ததை கூறி தான் அந்த புறமாக வந்த காரணத்தை கூறினான். பின்னர் நீ யார் என்று கேட்டான் குள்ளனிடம். குள்ளன் தன் கதையை கூறத் தொடங்கினான். என் பெயர் விசித்திர வீரியன். நானும் உங்களைப் போன்ற மனிதராகத்தான் இருந்தேன். நான் ரத்தினசேனன் ஆண்டு கொண்டிருந்த ரத்தினபுரியில் வாழ்ந்து வந்தேன் என்றான். என்ன, ரத்தினசேன மகாராஜாவா? அவர் ஆண்டது 100 வருடங்கள் முன்னல்லவா என்றான் தீரசிம்மன். ஆம், நான் ஒரு சாபத்தின் காரணமாக குள்ளனாக உருப்பெற்று 100 வருடங்களாக அந்த மாங்கொட்டையில் அடைந்து கிடந்தேன் என்றான் குள்ளன். அதென்ன சாபம்? யாரிட்டது என்று கேட்டான் தீரசிம்மன். சொல்கிறேன் என்ற குள்ளன் மேலும் தொடர்ந்தான். ஒரு மாந்திரிகனிடம் மந்திரம் பயின்றேன். நான் நல்ல செயல்களுக்கு உபயோகப்படுத்த உத்தேசித்தேன். என் குருவோ சுய லாபத்திற்காக தீய செயல்களுக்கு துணை போனான். அவனை எதிர்த்தேன். என்னை இப்படி குள்ளனாக்கி இந்த மாங்கொட்டையினுள் அடைந்து போகும்படி சாபமிட்டு விட்டான். சாப விமோச்சனம் கேட்டேன். இந்த காடும் கேட்பாரற்று போகட்டும், இதையும் மீறி உள்நுழையும் ஒருவனால் உன் சாபம் நிவர்த்தியாகும் என்று சொன்னான். 100 வருடங்களாக சாபத்தில் தவித்த என்னை நீதான் உலகை மீண்டும் பார்க்க வைத்தாய் என்றான். நீ இன்னும் பூரண சாப நிவர்த்தி பெறவில்லையே, இன்னும் குள்ளனாகவே தானே இருக்கிறாய். உள்ளே மாளிகை எப்படி வந்தது என்று கேட்டான் தீரசிம்மன். ஓ, சொல்ல மறந்துவிட்டேன். என் குரு மடியும் வரையில் இந்த குள்ளரூபம்தான். இந்த மோதிர மாளிகை என் மந்திர சக்தியால் நான் உருவாக்கியது. என்னை விடுதலை செய்பவனுக்கு உதவி செய்வதற்காக அன்றே தீர்மானித்தது. அணிய வசதியாக மோதிர வடிவம், எனக்கும் ஏறி இறங்குவது சுலபம். 100 வருடங்களில் எனக்கு தெரிந்தவர் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். என்னால் ஆன உதவி உனக்கு செய்கிறேன், என்னையும் உன்னுடன் அழைத்துப் போ என்றான் குள்ளன். மோதிரத்தை விரலில் மாட்டிக்கொண்டு காட்டுக்குள் தொடர்ந்து சென்றான் தீரசிம்மன். மதியமானது. காடு முடிந்து மணற்பரப்பும் அதற்கு பின் கடலும் தெரிந்தன. இதுவரை மந்திரவாதி சென்ற திசையை வைத்து வீரசிம்மன் நடந்து கொண்டிருந்தான். நிலம் முடிந்து கடல் ஆரம்பித்து விட்டதே, கடலின் மேல் எப்படி செல்வது என்று யோசித்தான் தீரசிம்மன். அங்கே மணல் பரப்பில் 2 சிறுவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் யார்? ஏன் அடித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டான் தீரசிம்மன். நாங்கள் இங்கு உள்ள மீனவனின் பிள்ளைகள். எங்கள் தந்தையிடம் 3 பரம்பரையாக பாதுகாத்து வரும் ஒரு பழைய பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை இதுவரை யாரும் திறந்து பார்த்ததே இல்லை. அதை திறக்க அனுமதித்ததும் இல்லை. நாங்கள் எங்கள் தந்தைக்கு தெரியாமல் அந்த பெட்டியை திறந்ததில் அதில் இந்த காலணியும் இந்த போர்வையும் இருந்தன. யாருக்கு போர்வை யாருக்கு காலணி என்று நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அப்போது மோதிரத்தின் உள்ளிருந்த குள்ளன் தீரசிம்மனிடம் தனியே பேச வேண்டும், சற்று தள்ளி வா என்று கூறினான். தீரசிம்மனும் சற்று தள்ளி வந்தவுடன் குள்ளன் சொன்னான், அந்த போர்வையும் அந்த காலணியும் என்னுடையவை. 100 வருடங்களுக்கு முன்பு நான் உபயோகப்படுத்தியவை. அந்த காலணியை அணிந்து கொண்டவனால் பறக்க முடியும். மேலும் அந்த போர்வையை போர்த்தி கொண்டால் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடலாம். எப்படியாவது அதை நீ எடுத்துக்கொள்ளப் பார், உனக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறினான். வீரசிம்மனும் குழந்தைகளிடம் சென்று தூரே இருந்த ஒரு மரத்தை காண்பித்து, யார் அதை முதலில் தொட்டுவிட்டு திரும்புகிறார்களோ அவர்களுக்கே போர்வை என்றும் மற்றவனுக்கு காலணி என்றும் கூறினான்.
இதற்கு சம்மதித்து 2 குழந்தைகளும் மரத்தை நோக்கி ஓடினார்கள். உடனே வீரசிம்மன் காலணியை அணிந்து கொண்டு போர்வையையும் போர்த்திக் கொண்டான். பின் பற என்று காலணிகளுக்கு கட்டளையிட்டான். அவை உடனே அவனை மேலே பறக்க வைத்தன. மரத்தை தொட்டுவிட்டு திரும்பிய சிறுவர்கள் வீரசிம்மனை காணாமல் குழம்பினர். அவர்களை ஏமாற்றுகிறோமே என்று வருத்தப்பட்டான் வீரசிம்மன். கவலைப்படாதே, இவ்விரண்டு பொருட்களும் அவர்களுடையதல்ல, என்னுடையது. ஆகையால் மேலே செல் என்றான் குள்ளன். காலணிகளால் காட்டுக்கு மேலே பறந்து தேடினான். அதுவரை எங்கும் மந்திரவாதி இருப்பதாக தெரியவில்லை. குள்ளன், நான் நினைப்பது சரியானால் நீ சொல்லும் மந்திரவாதி என்னுடைய குருவாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. அவன் அப்பொழுதே 7 நிலம், 7 கடல், 7 மலை தாண்டி இருந்தான். மனிதர்கள் அங்கு செல்வது கடினம். ஆகையால் அவன் இன்னும் அங்கேயே இருக்க நிறைய வாய்ப்புள்ளது. 7 நிலங்கள் முடியும் இடத்தில்தான் கடல் இருக்கிறது. எப்படியாவது 7 கடல்களையும் மலைகளையும் கடக்க வேண்டி இருக்கும் என்றான். வீரசிம்மன் உடனே தன் காலணிகளிடம் மந்திரவாதி சென்ற திசையில் கடலின் மேலே பறந்து செல்ல கட்டளையிட்டான். அவ்வாறே அந்த காலணிகள் அவனை 7 கடல்கள் தாண்டி கொண்டு சென்றன. அதற்கு பின் மலைகள் ஆரம்பித்தன. 6 மலைகளை தாண்டி பறந்து சென்றனர் வீரசிம்மனும் குள்ளனும். 7வது மலைக்கு அருகில் வந்தபோது அந்த மலைக்கு மேலே ஒரு மாளிகை இருப்பதை கண்டார்கள். அதுதான் மந்திரவாதி இருக்கும் மாளிகையாக இருக்க வேண்டும் என்று வீரசிம்மனும் குள்ளனும் ஊகித்தார்கள். அப்படியெனில் அதன் உள்ளேதான் இளவரசியும் இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். 7வது மலை அடிவாரத்திலும் மற்றும் மேலே சில இடங்களிலும் சில ராட்சசர்கள் காவல் இருப்பதை வீரசிம்மன் கவனித்தான். அவர்கள் கண்ணெதிரே பறக்க முடியாது என்றும் அவர்கள் கவனிக்கக்கூடும் என்றும் தோன்றியது. எனவே மந்திர போர்வையையும் போர்த்திக் கொண்டு மறைந்து 7வது மலைக்கு மேலே பறந்து சென்று மாளிகைக்கு உள்ளே சென்றார்கள். இங்கும் காவல் பலமாக இருந்தது. ஒவ்வொரு அறையாக தேடிச் சென்றார்கள். தேவலலிதை எங்கே இருக்கிறாள் என்றே தெரியவில்லை. ஒரு அறையின் வெளியே பெண்கள் காவல் இருப்பதை கண்டார்கள். அங்குதான் இளவரசி இருக்க வேண்டும் என்று ஊகித்தார்கள். உறுதிப்படுத்திக் கொள்ள என்ன செய்வது என்று யோசித்தார்கள். அந்த மாளிகையில் உணவு தயாரிக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அங்கே சற்று நேரம் நின்று கவனித்ததில் அவர்கள் பழங்கள் எடுத்துச் செல்ல தயாராக 2 பெண்கள் நிற்பதை கண்டார்கள். அதில் ஒருத்தி சொன்னாள், நாமளும்தான் தினம் சாப்பாடு கொண்டு போறோம், பழம் கொண்டு போறோம். அந்த பொண்ணு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குதே என்றாள். அதற்கு மற்றொருத்தி, என்ன செய்ய, நம்ம வேலை கொண்டு போய் வைக்கிறது, சாப்பிடாட்டி நாம என்ன செய்ய முடியும் என்றாள். உடனே போர்வையால் மறைந்திருந்த வீரசிம்மன் குள்ளனை அந்த பழங்கள் இருந்த தட்டில் இறக்கிவிட்டான். குள்ளன் மிகச் சிறியவனாய் இருந்ததால் அந்த பெண்களுக்கு தெரியவில்லை. அந்த தட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு அறைக்குள் சென்றார்கள். உள்ளே இளவரசி இருந்ததை கண்டதும் குள்ளன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் இளவரசியோ மிகுந்த சோகத்துடன் இளைத்து பரிதாபமாக இருந்தாள். அவளை பணிப்பெண் உணவை உண்ணும்படி மிரட்டினாள். ஏ பொண்ணே, ஒழுங்கா சாப்பிடு, நாளை திருமணம், எஜமானர் உன்னை அழகாக அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றாள். இளவரசி மறுக்க அவளை அறைந்தாள். இந்த 7 கடல் மலையை தாண்டி உன்னை காப்பாற்ற வரப்போகிறவங்க யாரும் இல்லை, மரியாதையாக சொன்னதைச் செய் என்றாள். மாட்டேன், என் பெற்றோர் என்மேல் மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை மிகுந்தவர்கள். கடவுள் கைவிட மாட்டார். வல்லவனுக்கு வல்லவன் உண்டு என்றாள். இதை குள்ளன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கே மந்திரவாதி வந்தான். அவனை பார்த்ததும் குள்ளன் திடுக்கிட்டான். அந்த கொடிய மந்திரவாதி குள்ளனின் குருதான். மந்திரவாதி இளவரசியிடம், தேவலலிதா, இத்தனை வருடங்களில் எந்த பெண்ணையும் நான் திருமணம் செய்து கொள்ள நினைத்ததே இல்லை. உன்னை பற்றி கேள்விப்பட்டு உன்னை வந்து பார்த்ததும் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானமே செய்துவிட்டேன். மரியாதையாக அலங்கரித்துக் கொண்டு திருமணத்திற்கு தயாராக இரு என்று கர்ஜித்தான். இவன் தீய எண்ணங்களில் இருந்து இத்தனை வருடங்கள் மாறாமல் இருக்கிறானே. கோரமாகவும் நிர்தாட்சண்யமாகவும் இருக்கும் இவனிடம் இருந்து இளவரசியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். மேலும் என் குள்ள ரூபம் நீங்கி என் சுயரூபத்தை நான் மீண்டும் அடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி, இந்த மந்திரவாதி சாக வேண்டும்
எப்படி என்று யோசித்தான். அந்த பழத்தட்டில் இருந்து இறங்கி மேஜை மேலே நின்று கொண்டான். சிறிது நேரத்தில் மந்திரவாதியும் அந்த பெண்களும் அறையை விட்டு சென்று விட்டனர். அதன் பின்னர் குள்ளன் இளவரசி, இளவரசி என்று அழைத்தான். இளவரசிக்கு முதலில் தான் கேட்பது உண்மைதானா என்று நம்ப முடியவில்லை. ஒருவேளை கனவாக இருக்குமோ என்று நினைத்தாள். பிறகு தனக்குத்தானே, ஐயோ, இங்கே இருந்து இருந்து எனக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது போல் இருக்கிறது என்று வாய்விட்டு சொன்னாள். குள்ளன், நீங்கள் பைத்தியம் இல்லை இளவரசி, இந்த மேஜை மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள், பாருங்கள் என்று கூறினான். இளவரசிக்கு இப்போது தான் கேட்பது உண்மைதான் என்று தோன்றியது. மேஜைக்கு மேலே உற்று பார்த்தாள். அங்கே அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் என்று குள்ளன் குதித்து குதித்து கையை அசைத்தான். சில வினாடிகளில் அவளால் குள்ளனை பார்க்க முடிந்தது. அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. உண்மைதானா என்று தெரியவில்லை. இதுவும் மந்திரவாதியின் செயலோ என்று நினைத்து பயந்து போனாள். அப்போது குள்ளன், பயப்படாதீர்கள் இளவரசி, உங்களை காப்பாற்ற உங்கள் நாட்டிலிருந்து தீரசிம்மன் என்பவன் வந்திருக்கிறான். நான் அவனுக்கு துணையாக வந்திருக்கிறேன். இந்த மந்திரவாதி மிகவும் கொடியவன், முன்காலத்தில் என் குருவாக இருந்தவன் என்று சொன்னான். கடல் மலையெல்லாம் தாண்டி இருக்கும் இந்த இடத்தை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இங்கு எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது என்று சொன்னாள் தேவலலிதை. குள்ளன் நடந்தவற்றை எல்லாம் கூறினான். அதை கேட்ட தேவலலிதை, அப்படியென்றால் அந்த போர்வையை போர்த்தி கொண்டு உள்ளே வந்து என்னையும் வெளியே அழைத்துச் சென்று காப்பாற்றினால் என்ன என்று கேட்டாள். இளவரசி, அப்படி காப்பாற்றிக் கொண்டு போனாலும் மறுபடியும் இந்த மந்திரவாதி உங்களை கடத்தி கொண்டு செல்வான். மேலும் கோபத்தில் உங்கள் பெற்றோரையோ உங்கள் நாட்டையோ கூட ஏதாவது செய்ய வாய்ப்பு உண்டு. இவனை கொல்வதுதான் ஒரே வழி என்றான் குள்ளன். அப்படியென்றால் இவனை கொன்று எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள் இளவரசி. அதற்கு குள்ளன், இவனை கொல்வது அவ்வளவு சுலபமானதல்ல இளவரசி. இவனுடைய உயிர் இவன் உடம்பில் இல்லை. இவன் தன் உயிரை எங்கு வைத்திருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றான். அதற்கு நான் ஒரு உபாயம் சொல்வேன், கேட்பீர்களா என்றும் கேட்டான். இளவரசி, இவனிடமிருந்து தப்பிக்க என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன், சொல் என்றாள். அடுத்த முறை இந்த பெண்கள் வரும்போது அவர்களிடம் நீங்கள் திருமணத்திற்கு தயாராக இருப்பதாயும் மந்திரவாதியை சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுங்கள். மந்திரவாதி வந்தால் அவனிடம் நன்கு உண்டு உடல் தீர 1 வாரம் கொடுக்கும்படி கேளுங்கள். அவனிடம் நயமாக பேசி அவன் உயிர் எங்கே இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றான். அதன்படியே அடுத்த முறை உணவு எடுத்துக்கொண்டு வந்த பெண்களிடம் இளவரசி, நீங்கள் கூறியது உண்மைதான். நாளுக்கு நாள் எனக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. யாரும் இனிமேல் என்னை காப்பாற்ற வருவார்கள் என்று தோன்றவில்லை. பேசாமல் நான் மந்திரவாதியையே திருமணம் செய்து கொண்டு விடுகிறேன். இந்த மகிழ்ச்சியான சமாச்சாரத்தை நானே நேரில் மந்திரவாதியிடம் தெரிவிக்கிறேன். அவரை வரச் சொல்கிறீர்களா என்றாள். இதை போய் பணிப்பெண்கள் சொன்னதும் மந்திரவாதி மிகுந்த உற்சாகத்துடன் தேவலலிதை இருந்த அறைக்கு வந்தான். அப்போது அவனிடம், தேவலலிதை, என்ன மன்னியுங்கள். இத்தனை நாள் தாமதமாக்காமல் நான் முன்னமேயே சம்மதித்திருக்கலாம். உணவு உண்ணாததால் நான் மிகவும் நலிவடைந்திருக்கிறேன். திருமணத்தின் போது என் உடல் தேறி நான் அழகாக இருக்க வேண்டாமா? எனக்கு 1 வாரம் அவகாசம் கொடுங்கள். இந்த 1 வாரமும் தங்கள் உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் என்றாள். மந்திரவாதி ஹா 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 என்று சிரித்தான். என் உயிருக்கு ஆபத்தா? என் உயிர் என் உடம்பில் இருந்தால்தானே எனக்கு ஆபத்து. என் உயிர் மிகவும் பாதுகாப்பாக வேறொரு இடத்தில் இருக்கிறது என்றான் மந்திரவாதி. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். யாருக்காவது உயிர் ஒரு இடத்திலும் உடம்பு வேறு இடத்திலும் இருக்க முடியுமா என்று கேலி செய்யும் குரலில் கேட்டாள் இளவரசி. மந்திரவாதி, இல்லை இளவரசி, உண்மையாகவே என் உயிர் என் உடலில் இல்லை. இங்கிருந்து இன்னும் 1 மலையை தாண்டினால் அந்த மலையில் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்கு உள்ளே ஒரு கிளிக்கூண்டு இருக்கிறது.
அந்த கூண்டுக்குள் இருக்கும் கிளியில்தான் என் உயிர் இருக்கிறது. என் மந்திர சக்தியால் என் உயிரை பிரித்து அந்த கிளியினுள் வைத்திருக்கிறேன். இந்த உண்மை என்னைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்பொழுது உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உனக்கு தெரிந்துதான் என்ன லாபம்? உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று மறுபடியும் அட்டகாசமாகச் சிரித்தான் மந்திரவாதி. மேஜை மேல் இருந்து இவை அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தான் குள்ளன். இவை அத்தனையும் நடக்கும் வரை அந்த அறைக்கு வெளியே மந்திர போர்வை போர்த்து காத்து கொண்டிருந்தான் வீரசிம்மன். பெண்கள் வருவதையும் போவதையும் மந்திரவாதியும் வந்ததையும் அவன் கவனித்தான். என்ன நடக்கப் போகிறது அல்லது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவித்தான் வீரசிம்மன். குள்ளன் வரவிற்காக காத்திருந்தான். அடுத்த முறை உணவு கொண்டு வந்தபோது அந்த தட்டில் ஏறிக்கொண்டான் குள்ளன். தட்டுடன் பெண்கள் வெளியே வந்தபோது குள்ளனை கவனித்த தீரசிம்மன் தட்டிலிருந்து அவனை திரும்ப எடுத்துக்கொண்டான். நடந்தவை எல்லாவற்றையும் வீரசிம்மனிடம் சொன்னான் குள்ளன். அவர்கள் இருவரும் அடுத்த மலைக்கு மந்திரக்காலனியின் உதவியுடன் பறந்து சென்றார்கள். குகைக்குள் சென்று கூண்டுக்குள் இருந்த கிளியை கொன்றார்கள். மந்திரவாதி இறந்தான். அடுத்த வினாடி குள்ள ரூபம் நீங்கி சுயரூபம் பெற்றான் விசித்திர வீரியன். அதைக் கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சியுற்றான் வீரசிம்மன். இருவரும் கட்டித் தழுவி மகிழ்ந்தனர். மீண்டும் மந்திரவாதியின் மாளிகைக்குச் சென்று இளவரசியை அந்த அறையில் இருந்து விடுவித்து மந்திரவாதியின் மாய கம்பளத்தில் ஏறி ரத்தினபுரிக்கு பறந்து சென்றான் வீரசிம்மன். இளவரசியை கண்டதும் விக்கிரமசேனனும் அவர் மனைவியும் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. வீரசிம்மனின் தாய் சுப்பம்மாளும் தன் கோரிக்கையை நிறைவேற்றிய தன் மகனை நினைத்து மிகவும் பெருமையடைந்தாள். உன் தந்தை எனக்காக தன் உயிரையே ஈந்தார். நீயோ 7 கடல் 7 மலை தாண்டிச் சென்று என் மகளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாய். உனக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. இருந்தாலும் என்னிடம் இருப்பது என் மகளும் என் நாடும் தான். தயவு செய்து ஏற்றுக்கொள் என்று சொல்லி இளவரசியின் கையை வீரசிம்மனிடம் பிடித்து கொடுத்தார் விக்கிரமசேன மகாராஜா. அதற்கு வீரசிம்மன், குள்ளனாக இருந்த இந்த விசித்திர வீரியனின் உதவியால்தான் இளவரசியை மீட்க முடிந்தது மகாராஜா என்று கூறினான். மன்னன் மாயக்குள்ளனாக இருந்த விசித்திர வீரியனுக்கும் பலவித பரிசுகள் கொடுத்து கௌரவித்தான். வீரசிம்மனின் மிகச்சிறந்த நண்பனானான் விசித்திர வீரியன். சொன்ன சொல்லை நிறைவேற்றினார் அரசர். தேவலலிதையை வீரசிம்மனுக்கு மணமுடித்து வைத்தார். அனைவரும் சுகமாக வாழ்ந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.